ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஷின்ஸ்னால ஸோ எனக்கு தெரிஞ்சு டஃபஸ்ட்டு பார்ட்டே இங்கே தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம குரூப் 1 எக்ஸாமோட ஸ்ட்ரக்சரில் ப்ரிலிம்ஸ் தான் வந்து ரொம்ப டஃப்புங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அது ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அது வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். மெயின்ஸ்னால் டிஸ்கிரிப்டிவ், நம்ம மினிமமாக ஒரு மார்க்ஸ் செக்யூர் பண்ணிடலாம். அதில் இங்கே எய்தர் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஹார்ட் ஒர்க்கை காட்டிலையும் ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போது எந்த போர்ஷன்ஸில் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க, இப்போது மேஜர் ஜங்க் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியா, பாலிட்டி, எக்கானமி, யூனிட் 8 and 9, இப்போ 5, 6ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது ப்ளஸ் ஆப்டிடியூடு இதில் வந்து மேஜராக கவர் பண்ணிவிட்டு ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நம்ம லைட்டாக டச் பண்ணாலே போதும். அதுவும் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து ஜென்ரல் சயின்ஸ் கேட்குறப்போ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். நான் வந்து ஸ்கூல் புக் சோர்ஸில் எனக்கு எது கம்ஃபர்டபுளான போர்ஷன்ஸ் மட்டும்தான் சயின்ஸில் நான் கவர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயாலஜினால எனக்கு பயாலஜியில் இருக்கிற பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அதில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர்ஸு, பேசஸ்ஸு, சால்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் வர டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு மீதியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். மாடர்ன் இந்தியா அண்ட் பாலிட்டி தான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணுற போர்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதில். ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கும் நான் ஸ்பெக்ட்ரம் புக்கும் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்தும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 80 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70 கொஷின்ஸ் நம்ம அதில் வந்து சூஸ் பண்ணி நம்ம அதில் எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். யூனிட் 8 and 9 பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 9க்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிசி நோட்ஸ் நிறையா நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட்டு 1 year கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறத நான் அதில் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அது இல்லாமல் இண்டிசஸ் நம்ம பார்க்கணும், ஸ்கீம்ஸ் பார்க்கணும். பழைய கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தாலே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கவர் பண்ணிடலாம். யூனிட் 8ல் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திராவிடியன் மூவ்மெண்ட்டும் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம். அந்த லிட்ரேச்சர் பார்ட் மட்டும் அந்த க்ரோனாலஜி மட்டும் நல்லா பார்த்துப்பேன் நான்.